இந்துக்கள் எந்த அளவுக்கு அரசு மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கி திருச்செந்தூர் போனால் பார்க்கலாம். திருச்செந்தூர் போனால் கண்கூடாக பார்க்கலாம். ஆமாம், திருச்செந்தூரில் தொழிலதிபர் மதிப்புமிகு மரியாதைக்குரிய ஜிவ் நாடார் அவர்கள் 200 கோடியில் திருப்பணிகள் செய்திருக்கிறார். தமிழக அரசு 400 கோடியில் செய்திருப்பதாக தகவல் சொல்கிறார்கள். மொத்தம் 600 கோடி ரூபாய். திருச்செந்தூர் தற்பொழுது எப்படி இருக்கிறது? திருச்செந்தூர் நிவாரணப் பணிகள் முடிந்தவுடன் திருச்செந்தூர் மக்களிடம் கேளுங்கள், சென்று பாருங்கள். வரிசையில் பெண்கள் ஆண்கள் வியர்த்து கொட்டுகிறார்கள். வடபழனி முருகன் கோவிலோட ஒரு பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க. வடபழனி முருகன் கோவிலில் ஒரு பெரிய ஃபேன் சுற்றும். திருச்செந்தூரில் அதுவும் கிடையாது. போய் பாருங்கள், நிவாரணப் பணிகள் எங்கே போனது அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். இந்துக்களை மதிக்காதவர்கள். தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் கிறிஸ்துவர் என்று பகிரங்கமாக சொல்கிறார். அறநிலையத்துறை சார்ந்த அமைச்சர் அவர்கள் அல்லுடையா சொல்கிறார். இந்துக்களை மதிப்பதை இப்படித்தான் மதிப்பதா என்று திருச்செந்தூர் மக்கள் கேட்கிறார்கள். இங்கே திருச்செந்தூர் சென்று பாருங்கள். இங்கே மணி அடித்து விட்டது. தலைமைச் செயலகத்து வரைக்கும் கேட்கும். இந்துக்களின் வாக்கு எவ்வளோ இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்த வழியில் வரேன்.